co-host. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 81வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இன்று தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்தி கொள்ளவும். பாக்யா, ஒலி வரல. மன்னிக்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சொல்வேந்தர் மன்றத்தின் 81வது கூட்டம். இனிதே எப்பொழுதும் போல் தக்க நேரத்தில் நாம் துவங்கிவிட்டோம். சிறிய தொழில்நுட்ப தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைய கூட்டத்தை தொடங்கிவிட்டோம். இன்றைய சொல்வேந்தராக பாலா, நீங்களா நானா? நெறியாளர் நானு. இன்றைய நெறியாளர் பாலா தங்கவேல் அவர்களிடம் கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று 81வது கூட்டம் சொல்வேந்தர் மன்றம். 81 கூட்டங்கள் நாம் நடத்தி வந்திருக்கிறோம் என்பது பெருமையாக கூறிக்கொண்டு, இந்த கூட்டம் 2 கட்டமாக நடக்கும். ஒன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு, 2வது உடனடி பேச்சு. அடுத்து பேச்சு முடிந்தவுடன் மதிப்பீடு. இதுதான் நான் எப்பவும் நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விடயம். அதனால நாம் இன்று முதல் கட்டமாக, வித்யா நீங்களே பேசிடுறீங்களா ஃபர்ஸ்ட்? சரிங்க. ஓகே. அதற்கு முன்னால் நாம் யார் யார் என்னென்ன பணியை செய்ய இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிடுவோம். உடனடி பேச்சுக்கு மகேந்திரன் அவர்கள் நெறியாளராக வருவார். நான் இலக்கண ஆசான். இலக்கண ஆசான் அனைவருக்கும் தெரியும். இன்றைய சொல் மட்டும் நான் கூறிவிடுகிறேன். சொல் விளைதல், சிறப்பு ழகரம். இது நீங்க விளைகிறேன் அல்லது விளைவேன் அதுபோல் கூட உபயோகப்படுத்தலாம். ஆனால் ழகரம் உபயோகித்தால் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். விளைகிறேன் என்றோ விளைகிறேன் என்றோ சொன்னால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்படி என்று கூறிவிட்டு,
சிறப்பு லகரம் விழைகிறேன். விழைகிறேன் என்றால் விரும்புகிறேன். அரசியல்வாதிகள்லாம் பேசும்போது கேட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்ல விழைகிறேன் என்றால் அப்படின்னு ஒ ஆக்ரோஷமா பேசுவார்கள் இல்லையா? ஸோ அந்த விழைதல் தான் இது. விரும்புதல் என்ற ஒரு பொருளில் வரும். அதனால இன்றைய சொல் விழைகிறேன் என்பதை கூறிவிட்டு, அடுத்து இன்றைய பொது மதிப்பீட்டாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள். வாங்க ஜெயப்பிரகாஷ், வந்து உங்களுடைய பணியை விளக்கிச் செல்லவும். நன்றி பாலா அவர்களே. இன்று என்னுடைய பணி பொது மதிப்பீட்டாளர்கள். மதிப்பீட்டாளர்களை அழைத்து தயாரிக்கப்பட்ட பேச்சை பேசியவர்களை மதிப்பீடு செய்ய அழைத்து நெறியாள்கை செய்வதுதான் என்னுடைய பணி. இன்று மகேந்திரனை மதிப்பீடு செய்ய நானே மதிப்பீடு செய்கிறேன். மற்றும் வித்யாலட்சுமியை பாக்யலட்சுமி அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். மற்றும் மதிப்பீட்டில் மற்ற பணிகளையும் பணி செய்பவர்களையும் நான் அழைத்து அவர்களை அவர்களுடைய மதிப்பீடை கொடுக்க அவர்களுடைய மதிப்பீட்டை வழங்க கூப்பிடுவேன். இதுதான் என்னுடைய பணி. நன்றி. நன்றி. இன்றைய நேர கணக்கீட்டாளர் யாரு? இதுவரை யாரும் இல்லை. யாராவது ஒருத்தவங்க உடனே எடுத்துக்கிறீங்களா? நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி. இன்றைய நேர கணக்கீட்டாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள். இன்று எல்லாமே 7 நிமிட பேச்சு இல்லைங்களா? 5லிருந்து 7. நன்றி. ஜெயப்பிரகாஷ், நீங்களே வந்து நேர கணக்கீடு அதை பற்றி சொல்லிவிட்டால் நன்றாக இருக்கும். நான் நேர கணக்கீடை சொல்லிவிடுகிறேன். அதற்குரிய உபகரணங்கள் இப்பொழுது என்னிடம் இல்லை. கையால் தான் என்னால் கூற முடியும். யாரிடமாவது உபகரணங்கள் இருக்கிறதா? இல்லை என்றால் தயாரிக்கப்பட்ட பேச்சு 5 முதல் 7 நிமிடங்கள். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். அட்டை இப்பொழுது இல்லாத காரணத்தினால் நான் கையிலேயே தெரிவிக்கிறேன். 5, 6, 7 என்று அதையே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உடனடி பேச்சுக்கு 1 முதல் 2 நிமிடங்கள். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். அதே மாதிரி மதிப்பீடு செய்பவர்களுக்கு 3 நிமிடங்கள் தரப்படும். இதற்கு பேர் தான் தன் கையே தனக்கு உதவி என்று சொன்னார்கள் போல் இருக்கிறது. நம்ம கையிலேயே என்று நேரத்தை நான் என்னுடைய பேச்சை முடித்துவிட்டால் உடனடி பேச்சுக்கு நான் நேர காப்பாளராக இருக்கிறேன். என்னிடம் இருக்கிறது. ஆனால் பேசும்பொழுது எனக்கு சரி வராது என்று நினைக்கிறேன். என்னுடைய பேச்சை முடித்துவிட்டு நான் நேர காப்பாளராக அட்டைகளையும் காட்டும். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வித்யாலட்சுமிக்கு மட்டும் நீங்கள் சைகைகளை காமிக்கவும். வித்யாலட்சுமி, உங்களுக்கு வந்து ஜெயப்பிரகாஷ் அவர்கள் சைகை மூலம் நேரத்தை கூறுவார். நன்றி. அடுத்து இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக நானே இருக்கிறேன். எனக்கே அனுப்பித்து விடுங்கள். இன்றைய திருக்குறள் வேந்தர் மகேந்திரன் அவர்கள். அவர் வரும்பொழுது அவர் திருக்குறள் சொல்லலாம். இல்லை என்றால் என்ன செய்வது என்று நாம் பின்னால் யோசித்து அதற்கான முடிவை எடுப்போம். அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். 5 நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று 3 நிமிடத்துக்கு முன்னாடி சொன்னார். வந்து கலந்து கொள்வார். நன்றி. முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சை வழங்குவதற்காக வித்யாலட்சுமி அவர்கள் வருகிறார். நிலை 5, திட்டப்பணி, சீரிய செயல்பாட்டு தலைமைத்துவம். தலைப்பு சவாலே சமாளி. என்ன சவாலை கொண்டு வருகிறார்? நாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? வாருங்கள் கேட்போம். வாருங்கள் சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி நெறியாளர் அவர்களே. இங்கு கூடியுள்ள சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவாலே சமாளி ஏதோ பழைய திரைப்படத்தின் பெயர் போல இருக்கிறதே என்று யோசிக்கின்றீர்களா? நிச்சயமாக நான் திரைக்கதை எதுவுமே சொல்ல போவதில்லை. இன்று எல்லாமே சொந்த கதைதான். நான் மாவட்டம் 18 பகுதி இயக்குனராக இருந்த பொழுது அந்த ஆண்டிற்கான பேச்சு போட்டியை நடத்தும் பொறுப்பு என்னுடையதாக இருந்தது. நான் அப்பொழுதுதான் முதல் முறையாக பகுதி இயக்குனராக ஆகியிருக்கிறேன். பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்றதுமே எனக்கு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு விட்டது. முதல் முறை நடத்த போகிறேனே, பகுதி இயக்குனராக என்னுடைய தகுதியை நான் காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. போட்டிகளை திட்டமிட முதலில் மண்டல இயக்குனர்
எப்படி நடத்துவது என்பதற்கான கூட்டத்தை கூட்டினார். அதில் அனைத்து பகுதி இயக்குனர்களுமே கலந்து கொண்டோம். அதில் ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டது என்னவென்றால், 2 பகுதிகளுக்கும் சேர்த்து இணைத்து ஒரே நாளில் போட்டியை நடத்துவது என்பதுதான். எனவே 2 பகுதி இயக்குனர்களுக்கும் பொதுவான தேதியை நிர்ணயித்து போட்டியை நடத்த முடிவாயிற்று. எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்பது நம்முடைய பொய்யாமொழி புலவரின் வாக்கு அல்லவா? அதனால் எண்ணித் துணிய நான் செயல்பட ஆரம்பித்தேன். என் பகுதியில் உள்ள மன்றங்களுக்கு தலைவர்கள், உப தலைவர்கள் ஆகிய அனைவருக்கும் மின்னஞ்சல் அனுப்பி ஒரு கூட்டத்தை கூட்டினேன். அவரவர்களுடைய மன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் போட்டிகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது போன்ற கூட்டங்களை எல்லாம் நடத்த சிறந்த தெளிவான தொடர்பாடல் திறன் மிகவும் அவசியமானது. நான் இது போன்ற கூட்டங்களை கூட்டியதால் என்னுடைய தொடர்பாடல் திறனை வளர்த்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பின் பல விதமான நினைவூட்டல்கள் அவர்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அந்த கூட்டங்களில் வெற்றி பெற்றோர்களின் பட்டியலை அனுப்பும்படி அலைபேசி, குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல்கள், தனி செய்திகள், தனி நினைவூட்டல்கள் என்று அனுப்பிக்கொண்டே இருந்தேன். தன்னுடைய முயற்சியில் சற்று மனம் தளராத விக்கிரமன் போல், அதாங்க அம்புலி மாமாவத்துல கதையில வருமே, வேதாளம் விக்கிரமன் போல் விடாமல் செயல்பட்டு கொண்டே இருந்தேன். அடுத்த கட்ட நடவடிக்கை நடுவர்களை நியமிப்பது. ஒரு நடுவரை நியமிக்க வேண்டுமென்றால் அவர் அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, வேறொரு பகுதி அல்லது வேறு மண்டலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். எனக்கோ யாரை பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். நான் மண்டல இயக்குனரிடம் உதவி கேட்டேன். அவருக்கு தெரிந்த சில நடுவர்களை பரிந்துரை செய்து பெயர்களை கொடுத்தார். சமீபத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு போட்டிக்கும் எத்தனை சிறப்பாக தகுதியான நடுவர்களை உலகெங்கும் இருந்து தேடி பிடித்து அருமையாக விளையாட்டுக்களை நடத்தி முடித்தார்கள். ஒரு பகுதி அளவில் போட்டிக்கு நடுவர்களை பிடிக்க வேண்டும் என்பதே இத்தனை சிரமமாக இருக்கின்றதே, பெரிய ஒலிம்பிக் போட்டிக்கு எத்தனை விதமான முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் செய்து அந்த நடுவர்களை வைத்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்திருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்த்து கொண்டேன். எப்பொழுதுமே குறிக்கோளை சரியாக அமைத்தாலே மேற்கோளாக மாற முடியும். போட்டி நடத்துவது என்பதுதான் இலக்கு. அந்த போட்டியில் நான் சந்தித்த சவால்கள் என்ன, அந்த சவால்களை எப்படி சமாளித்தேன், தடைகள் வந்தவுடன் அதை எப்படி தகர்த்தெறிந்தேன். கேள்விகள் நீண்டு கொண்டே போகின்றதல்லவா? முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்து படு பயனும் பார்த்து செயல். மறுபடியும் அதே வள்ளுவரைத்தான் துணை நாட வேண்டி இருக்கின்றது. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அந்த செயல் எப்படி முடியும், செயல் செய்யும் பொழுது என்னென்ன இடையூறுகள் வரும், அந்த செயல் முடித்தவுடன் அதனால் ஏற்படும் பயன் என்ன ஆகிய அனைத்தையும் முன்பே சிந்தித்து ஆராய்ந்து தொலைநோக்கோடு நாம் செயலை தொடங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. நீங்கள் பாகுபலி முதல் பாகம் பார்த்தவுடன் 2ஆம் பாகத்திற்காக எப்படி காத்திருப்பீர்களோ அதுபோல சவாலே சமாளி பாகம் 2க்காக நீங்கள் என்னுடைய திட்டத்தை நான் எப்படி செயல்படுத்தினேன் என்பதை திட்டப்பணியின் 2வது பாகத்தில், அதாவது சவாலே சமாளியின் 2வது பாகத்தில் நான் அதை பற்றி விரித்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம். மெய்நிகர் மேடை நெறியாளருடையது. நன்றி. இன்றைய தொழில்நுட்ப காரணமாக சைகையை காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தோம். அதனால் புதிதாக வந்து இந்த குழம்பி இருக்கலாம். இன்றைய சொல் விளைதல், அதாவது விரும்புதல். விளை சிறப்புலகரம் உபயோகித்தால் மட்டுமே அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். விளைதல் அல்லது விளைதல் என்றால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறி, விளைதல் என்றால் விரும்புதல் என்று பொருள் என்பதை கூறிக்கொண்டு அருமையான பேச்சு பேசினார்கள். பின்னூட்டம் கொடுப்பதற்கும் இலக்கண குறிப்பு கொடுப்பதற்கும் பின்னால் வருவார்கள். அதனால் இப்பொழுது நாம் 2வது பேச்சாளர் மகேந்திரன் அவர்களின்
பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறோம். அவர் அதற்கு பேச பாலா இருக்கும் சிறு அதற்கு முன் நம்மளோட விருந்தினர் ஒருவர் நேரத்தை வந்திருக்கிறார். சொல்லணுமா? இல்ல, மன்னிக்கணும். விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார். அவரை ஆமா அறிமுகப்பட்டு விடலாமே. ஆமா வாங்க ஜெயபிரகாஷ் அவர்களே, வணக்கம். எங்கிருந்து ஜெயபிரகாஷ் வருகிறீர்கள் உங்களை பற்றி ஒரு ராதாகிருஷ்ணன். சிறு அறிமுகம். எலிகட் சிட்டியில் வசிக்கிறேன். ம்ஹும். ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பெண். ம்ஹும். பையன் வருத்தமா சொல்ற மாதிரி இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேண்ட் முதல் வருடம், ம்ஹும். பெண் சென்டினெல் 11வது வகுப்பு. சோஷியல் செக்யூரிட்டி என்னுடைய பணி வேலை செய்கிறேன். நான் இந்த டோஸ்ட் மாஸ்டர் ஆர் சொல்வேந்தரில் ஏற்கனவே ஒரு 3-4 கிளப்பில் மெம்பராக இருக்கேன். ம்ஹும். இந்த சொல்வேந்தருக்கு வருவது முதல் வாய்ப்பு. அருமை அருமை. நீங்க சோசியல் செக்யூரிட்டின்னு சரி உங்க சோசியல் செக்யூரிட்டி என்ன எங்களுக்கு அளிக்க போகிறீர்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படியே உங்களுடைய பிறந்த தேதியையும் வாங்கிவிடலாம் என்று நான் நினைத்தேன். அவர் கேட்டால் அதையும் எடுத்து உங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி எடுத்து கொடுப்பார். நன்றி உங்கள் சிறு அறிமுகத்துக்கு. நம் பின்னால் நிறைய பேசுவோம். தொடர்ந்து இணைப்பில் இருந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது அடுத்து தயாரிக்கப்பட்ட பேச்சை வழங்க வருபவர் மகேந்திரன் பெரியசாமி அவர்கள். தலைப்பு விளைநிலமும் விளைச்சலும் ஊக்கப்படுத்துதல் என்ற திட்டப்பணியிலிருந்து பேச இருக்கிறார். வாருங்கள் மகேந்திரன் அவர்களே, என்ன பேசப் போகிறீர்கள் என்ப ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன். விளைகிறேன் விளைச்சலை பற்றியும் விளைநிலத்தை பற்றியும் பேசுவதற்கு விளைகிறேன். தனக்கு ஒரு மனைவி என்று சொன்னது இன்னும் பல்வேறு விளைதலையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறதோ என்கின்ற ஒரு சின்ன ஒரு ஐயத்தோடும் ஜெயபிரகாஷ் அவர்களை வரவேற்று மிகுந்த மகிழ்ச்சி, நிறைவு. விளைச்சல், நாம் ஒவ்வொருவரும் விதைகள் மட்டுமல்ல, விருட்சமும் கூட. இந்த விதை விருட்சமாக ஆவதற்கு நமக்கு மிக சரியான விளைநிலம் தேவை. அந்த விளைநிலம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து விளைச்சலின் மகத்துவம் நாம் அறிய முடியும். இந்த விளைநிலம் என்பது எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. இந்த நாம் உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலே வாழ்வின் பெருமறை என்று என்னுடைய கவிதையில் சொல்வதுண்டு. இந்த உயிர்ப்பு நிலையாக இருப்பதற்கு, இந்த விதை விருட்சமாக வளர்வதற்கு இந்த விளைநிலத்தின் பங்கு மிக பெரிய பங்காக இருக்கிறது. அந்த விளைநிலம் என்பது அந்த விதை விதைக்கப்படுவதற்கு முன்பே தயாரிக்கப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. அதே சமயம் அந்த விளைச்சலின் போதும் கூட அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது, அதே போல இன்னும் கூட இந்த விவசாய பின்னணியில் இருப்பவர்கள் தெரியும், அந்த அறுவடை என்கின்ற அந்த விளைச்சலின் தன்மையின் இருக்கின்ற அறுவடையின் போதும் கூட அந்த விளைநிலம் தொடர்ந்து தன்னை தகவமைத்துக் கொண்டும் தயார்படுத்திக் கொண்டும் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். சரி, இந்த விளைநிலத்தை பற்றியும் விளைச்சலை பற்றியும் விதைகளை பற்றியும் அறுவடையை பற்றியும் இங்கு பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று சிலருக்கு தோணலாம். இந்த ஒவ்வொரு விதையும் விருட்சமாகுவதற்கு இந்த விளைநிலத்தின் விளைதல் விதைகளை மிக பெருக்குகின்ற ஒரு தன்மையோடு விளைகின்ற ஒரு நிலமாக இருப்பது. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் சொல்லுவார்கள். ஒன்று, அதையும் முழுக்க தமிழ் சொல்வேந்தர் என்பதால் அதை தவிர்க்க பார்க்கிறேன். ஒன்று, நாம் ஒவ்வொருவருமே நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு விளைநிலமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்ததிலிருந்து இன்னும் கூட பிறப்பதற்கு கூட தாய் தந்தையரின் உடல் நலம் முக்கியம், மனநலம் முக்கியம், உறவு நலம் முக்கியம் என்று பல வகைகளில் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையாக பிறந்ததற்கு பிறகு அதற்கு சரியான உணவு, சரியான உணர்வும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதை மிக சரியாக கொடுத்து, நல்ல உறவுகளும் கொடுத்து, நல்ல உறைவிடமும் அதே போல சுற்றி இருக்கின்ற அந்த உற்சாகம் பெருக்குகின்ற நல்ல ஒரு விளைநிலம்
விளைநிலத்தின் அந்த ஒரு தன்மை எல்லோருக்குமே தேவைப்படுகிறது. இது ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த தகவல் பரிமாற்றத்திலிருந்து தன்னுடைய பல்வேறு வகைகளின் தன்னுடைய வளர்ச்சியை நிர்ணயிப்பதற்கும் இந்த விளைநிலம் மிக மிக தேவையாக இருக்கிறது. நான் இங்கு சொல்கின்ற விளைநிலம் என்பது நம்முடைய ஒன்றை விற்பனை செய்வதற்கு முன்பு அந்த விற்பனை செய்கின்ற பொருளாகவோ அல்லது நீங்கள் புரிகின்ற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பணியாளர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றிலுமே இன்னும் கூட நமது ஒருவருடைய கருத்தை இன்னொருவருக்கு சொல்லி அந்த கருத்து வென்றெடுப்பதற்கு நமக்கு நிச்சயமாக அந்த அதுவே கூட ஒரு வகையில விற்பனை தான் என்று சொல்லலாம். அந்த விற்பனை என்பது விளைநிலத்தை பொறுத்தது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் முதலில் அதற்காக எப்படியெல்லாம் தயார் செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய இந்த சொல்வேந்தர் மன்றத்துக்கான இந்த ஒரு 3வது ஆண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இதற்கென்று தயார் நிலை என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதற்கான விதை போடப்பட்டு இருக்கிறது. அதே போல நிறைய பேர் உங்களை போன்ற ஒவ்வொருவரும் வந்து இதற்கென்று ஒரு தூணாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது அந்த விளைநிலம் என்பது ஒரு மனநலமாகவும் அதே சமயம் ஒரு மனிதர்களை ஒன்று சேர்ப்பதாகவும் அதே போல நம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கான ஒரு பெரும் ஒரு விளை நிலத்தையும் இங்கு கூட தயார் எடுத்து செல்வதாக நாம் இருக்கிறோம். இதை நம்மளுடைய வணிகத்தில் ஒன்று சேர்க்கலாம். அதே போல நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பணிகளில் சேர்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு மிக அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு பெரிய தடங்களை இங்கு விட்டு செல்ல அதற்காக தான் இருக்கிறோம். ஏதாவது நம்மளுடைய இப்புவியில் பிறந்ததற்காய் நற்செயல்கள் விட்டுப்போ, இல்லையேல் நல்விதைகள் சில வேணும் நட்டுப்போ. நமது அது போன்ற அந்த நல்விதைகளையாவது நட்டுவிட்டு செல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிக அருமையாக பூர்த்தியாகிறது. இப்போது அந்த விளைநிலம் என்பது அந்த வாழ்க்கை முழுக்க நாம் அதை தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய அந்த விற்பனைக்கு முன்பு எப்படி அந்த ஒரு பொருளையோ அல்லது தான் செய்கின்ற அந்த ஒரு பணிகளையோ மிக சரியாக அதற்கேற்றவாறு ஒரு நேர்த்தியுடன் அதை தயார் செய்வது என்பது. மிக நேர்த்தியாக நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான விளைச்சலும் அதோடைய அறுவடையும் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இங்கு நம்ம சொல்ல வருவது. அப்போது மிக எளிமையாக விற்பனையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது விளைச்சல், அது ஒரு அறுவடை. ஆனால் அது உடனடியாக நடந்து விடாது. நம்மளுடைய ஒரு கருத்தை ஒரு கணவன் மனைவி இருவரும் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு இடத்துக்கு நாம் பயணிக்கலாம், அல்லது ஒரு திரைப்படத்துக்கு செல்லலாம், அல்லது ஒரு கருத்து சார்ந்த ஒரு நிதியை இதற்காக நாம் திட்டமிடலாம் என்பது எல்லாவற்றுக்கும் கூட அந்த கருத்து அந்த விளைநிலத்தின் மூலமாக போய் அதற்கு பிறகு அது விளைச்சலாக ஆவதில் தான் அதனுடைய நிறைவு இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க முடியும். அதனால் நமக்கு விளைநிலம் தயார் செய்வது என்பது வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு பணியாகவும், விளைச்சல் என்பது அறுவடை என்பது ஏதோ ஒரு முறை இருப்பதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் தோன்றினாலும் கூட அங்கிருந்தும் கூட அந்த விளைச்சலை கொடுத்த அந்த விளைநிலத்தை தொடர்ந்து நாம் பராமரிப்பதும் அதை பக்குவப்படுத்துவதும் நமது அன்றாட தொடர் கடமையாகவும் இருக்கிறது என்கின்ற நிலையில் நான் விளைய வந்தது. இங்கு இது போன்ற விளைச்சலையும் விளைநிலத்தையும் உங்களோடு பகிர்வதற்குத்தான். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. இப்பொழுது பேசியவர்களின் பேச்சுக்களின் நேரத்தை கணக்கிட வித்யாலட்சுமி அவர்களையும் ஜெயபிரகாஷ் அவர்களையும் அழைக்கிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் 5 நிமிடங்கள் 45 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். அவர் போட்டிக்கு தகுதி பெறுகிறார். மகேந்திரன் அவர்கள் 6 நிமிடங்கள் 30 நொடிகள் வாக்குக்கு தகுதி பெறுகிறார். நன்றி. அடுத்து நாம் இப்பொழுது செல்ல இருப்பது உடனடி பேச்சு. இன்றைய உடனடி பேச்சு நெறியாளர் மகேந்திரன் அவர்கள். மன்னிக்கவும் பாலா, அதற்கு முன் தயாரிக்கப்பட்ட பேச்சின் வாக்குகளை அளிக்க சொல்லிவிடலாமே. தயாரிக்கப்பட்ட பேச்சுகளின் வாக்குகளை எனக்கு அனுப்ப வேண்டும், தனிச்செய்தியாக அனுப்ப வேண்டும். அனுப்புங்கள். விருந்தினரும் யார் சிறந்த பேச்சாளர் என்று நீங்கள் இன்று பேசியதில் யார் சிறந்த பேச்சாளர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ
உங்களுடைய வாக்குகளை எனக்கு தனியாக தனிச்செய்தியாக இந்த இங்கே அனுப்பவும். ஓகே. அடுத்து நாம் இப்பொழுது அழைக்க இருப்பது உடனடி பேச்சு நெறியாளர். அதற்கு முன் உடனடி பேச்சு என்பது உடனடியாக பேச வேண்டும். திருக்குறளும் உடனடியாக சொல்வது. ஏழை சொற்கள் குறள் வெண்பாவில் அமைந்த ஒரு செய்யுள்ளது. அதனால் முதலில் குறளை சொல்லிவிட்டு பிறகு உடனடி பேச்சு நெறியாளர் வேலையை தொடர்ந்து செய்யலாம். வாருங்கள் மகேந்திரன் அவர்களே. சொல்வேந்தர்கள் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம் சொல்லி, இன்று உடனடி பேச்சுக்கு நாம் சில தலைப்புகள் கொடுக்க இருக்கிறோம். ஆனால் தலைப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவர்களை கூப்பிட்டு நாங்கள் உடனடியாக அந்த தலைப்பை கொடுப்போம். அந்த தலைப்பில் நீங்கள் 1 to 2 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு பேசலாம். இங்கு நமக்காக வந்திருக்கின்ற விருந்தினர் உட்பட இங்கு பேசுவதற்கான நீங்கள் ஏற்கனவே சொல்வேந்தராகவும் இருக்கிறீர்கள் என்பதால் நீங்களும் கலந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதலில் நான் அழைக்க இருப்பது பாக்யலட்சுமி அவர்களை. நம்மளுடைய வாழ்க்கை அப்புறம் வாழ்தல் 2 சொல்லுவோம். அந்த வாழ்தல் இனிது. அந்த வாழ்தலில் நீங்கள் கடைபிடிக்கின்ற அந்த வாழ்தல் முறை பற்றி சொல்லலாம். அது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல், லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களுடைய வாழ்தல் முறை, அது சார்ந்த பரிந்துரை. மிக்க நன்றி மகேந்திரன். அதாவது நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்க்கை என்று சொல்வோம். அந்த காலத்தை எப்படி கடக்கிறோம், அதை வந்து வாழ்தல் என்று சொல்லலாம். இது என்னுடைய புரிதல். இதில் நாங்கள் என்றால் இப்பொழுது திருமணமானதால் என்னுடையது மட்டும் இல்லை, என்னுடைய கணவருடைய எல்லா போக்குகளும் இருவரும் சேர்ந்தே பயணப்படுவது என்பது போல் ஆகிவிட்டது. அதனால் இப்பொழுது நாங்கள் எதை பின்பற்றி வருகிறோம் என்றால், எதையும் பார்க்க கூடாது. எதிர் வருவதை நாம் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சிறு சிறு பயிற்சியும் முயற்சியும் கொண்டு மென்மேலும் மெருகேற்றி வருகிறோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது நிறைய திருப்பங்களை கொண்டது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அந்த அந்த பயணம் மேடு பள்ளமும் இருக்கும், பாதாளத்திலும் கொண்டு வந்து விடும், உச்சாணியிலும் ஏற்றி வைக்கும். அதை நாம் எப்படி கையாள்கிறோம், ஒரு மனிதராய் நாம் எப்படி பயணிக்கிறோம், சக மனிதருக்கு எப்படி உதவுகிறோம் என்பதில் நம்முடைய வாழ்தல் இருக்கிறது என்பது எங்களுடைய புரிதல். இதை இப்படியே கடைபிடிப்போம் என்று நம்புகிறோம். மிக்க நன்றி அருமையான கேள்வி கேட்டதற்கு. நன்றி நன்றி நன்றி. இங்கு ஒவ்வொரு பேச்சாளரும் பேச பேச நீங்கள் பிறகு வந்து ஒருவரை தேர்வு செய்வதற்கான நிலை இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவருடைய பேச்சையும் இன்னும் உன்னிப்பாக கவனித்து பிறகு அந்த தேர்வு செய்யும் பொழுது நீங்கள் அந்த பெயர்களை அனுப்பலாம். அடுத்ததாக நான் அழைக்க இருப்பது ஜெயபிரகாஷ் தம்புசாமி அவர்களை. நீங்கள் வாடகை மிதிவண்டி ஓட்டிய அனுபவம் இருக்கிறதா? அது சார்ந்த உங்களுடைய அனுபவம் பகிர்வு. அருமையான கேள்வி. வாடகை மிதிவண்டி ஓட்டிய அனுபவத்தை பற்றி மிகவும் பெருமையுடன் சொல்ல விழைகிறேன். அந்த காலத்தில் நாம் வாடகை மிதிவண்டி எடுப்பதென்றால் ஒரு பெரிய அனுபவம். அது மட்டுமில்லாமல் அப்பாவிடம் காசு கேட்க வேண்டும். முதலில் கிடைக்காது, 2ஆம் முறை கிடைக்காது, 3ஆம் முறையும் கிடைக்காது, 4ஆம் முறை இந்தா வைத்துக்கொள் என்று ₹1 கொடுப்பார். அந்த ₹1 எடுத்துக்கொண்டு வாடகை மிதிவண்டி நிலையத்துக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதும் நமக்கு ஓட்டத் தெரியவில்லை என்றால் நமக்கு நண்பர்கள் தேவை. அந்த நண்பர்களை அழைத்து, இன்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா, நான் வாடகை வண்டி எடுக்கிறேன் என்று சொல்லி கேட்க வேண்டும். அவர் இருவர் சம்மதிப்பார். அவர்கள் ஏன் சம்மதிப்பார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு 20 நிமிடம் நம்ம கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவதற்கு சம்மதிப்பார். அப்படியெல்லாம் அவர்களை அழைத்து கொண்டு வாடகை மிதிவண்டி நிலையத்திற்கு போனால், ஒரு வாடகை மிதிவண்டி நிலையத்திற்கு போவோம். அங்கு மிதிவண்டி நம்மளுடைய உயரத்துக்கு ஏற்றால் போல் இருக்காது. இன்னொரு மிதிவண்டி நிலையத்திற்கு சென்று வாடகைக்கு எடுத்து அவர்களுடைய கற்றுக் கொடுக்க சென்று நிறைய முறை விழுந்து
விழாமல் கற்றுக்கொள்ளவே முடியாது. சிராய்ப்புகள் பட்டு அம்மாவிடம் திட்டு வாங்கி மீண்டும் மீண்டும் அடுத்த முறை அப்பாவிடம் மன்றாடி வாடகை மிதிவண்டியை எடுத்து இப்படித்தான் வந்து பல காலங்கள் நாம் வந்து வாடகை மிதிவண்டியை எடுத்து கற்றுக்கொண்டோம். மிகவும் அருமையான அனுபவம். நான் குறைந்தது ஒரு 10 முறையாவது மன்றாடி வாடகை மிதிவண்டி எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் தைரியமாக மிதிவண்டியை ஓட்ட முடிந்தது என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கேள்வி கேட்ட மகேந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அருமை அருமை அருமை. மிக சுவாரஸ்யமான தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தார். சிறப்பு. அடுத்து நான் கேட்க இருக்கின்ற கேள்வி பாலா தங்கவேல் அவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை இணையர் என்பவர் மிகப்பெரிய ஒரு நிலையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எடுப்பார். நிச்சயமாக உங்களுடைய திருமணத்திற்கு பின்போ அல்லது திருமணத்துக்கு முன்போ காதல் திருமணமாக இருந்தால் நீங்கள் கொடுத்த அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசு, அது சார்ந்த அனுபவம். என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். முதலில் நான் கொடுத்த பரிசு, எங்களுக்கு நிச்சயதார்த்தம் எப்பொழுது, முடிவு எப்பொழுது செய்யப்பட்டதுன்னாக்கா டிசம்பர் 12ஆம் தேதி, திருமணம் மார்ச் 16ஆம் தேதி. முதலில் நான் அனுப்பியது ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன். அதாவது எங்களுடைய திருமணம் 2000 ஆண்டு நடந்தது. அதனால் அதற்காக அந்த மெல்லினியம் என்ற ஒரு சொல்லை வைத்து ஒரு கவிதை எழுதி என் மனைவிக்கு நான் அனுப்பினேன். அதில் முக்கியமான அனுப்பினேன் என்றால் நாம் தபால் மூலமாக அனுப்பினேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது அவர்களுக்கு போய் சேரவே இல்லை. எங்கு போனதென்றே தெரியவில்லை. நானும் கல்யாணத்துக்கு அப்புறமும் கேட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடியும் கேட்டேன், அவங்க வரல அப்படின்ட்டாங்க. அதனால முதல் இது போயிடுச்சு. இரண்டாவது இது, நான் திருமணமான புதிதில் இருந்தது திருப்பூர். அதாவது அப்பா அம்மா அங்க இருந்ததுனால நான் திருப்பூர்ல இருந்தேன். திருப்பூரில் என் மனைவியையும் என் தாயையும் அழைத்து கொண்டு சென்று என் மனைவிக்கு ஒரு புடவை, தங்க நிறத்தில் ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். அதுதான் நான் முதலில் என் மனைவிக்கு நான் அளித்த பரிசு. முதல் பரிசு அவர்களை சென்று சேரவே இல்லை இன்று வரை. நன்றி. நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக மிக சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு நம்முடைய வந்திருக்கின்ற விருந்தினரிடம் ஒரு கேள்வி. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய நிறைய பணி நிமித்தமாக பல்வேறு மேலாளர்களுடன் வேலை செய்திருப்போம். ஆனால் அந்த ஒரு மேலாளர் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதில் இடம் பிடித்திருப்பார். அது சார்ந்த அனுபவம். வணக்கம் திரு மகேந்திரன், அருமையான கேள்வி. இப்போ இந்த ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு டாட், ஒரு புள்ளி வச்சு காமிச்சா பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்க? புள்ளி, கருப்பு புள்ளி தான் தெரியுது, வெள்ளை பேப்பரை மறந்துடுவாங்க. அதே மாதிரி நாம நம்மளை தூக்கிவிட்ட மேலாளர்கள், அவங்கள பத்தி மறந்துடுவோம். நல்லது நடந்தா மறந்துடுவோம். ஆனா நம்மளை வந்து இன்சல்ட்டோ ஆர் ஏதாவது ஒன்று பண்றவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். நிறைய மேலாளர்கள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்காங்க. என்னுடைய தூக்கத்தில் கூட சில நேரம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல இருக்கிறோமோன்ற ஒரு பயம் நிறைய நேரம் நான் எழுந்திருக்கேன். கேரளின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மேலாளர், பென்சில்வேனியா மாகாணத்தில் அப்போ நான் வேலை பண்ணும்போது எல்லாரும் கொடுக்குற ரெகுலர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இது மாதிரி கொடுப்போம், ப்ரெசென்ட் பண்ணுவோம். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என்ன நேரமும் என்னுடைய போராத காலம், அந்த லேடி என் மீதி தூக்கி எறிந்தார் பேப்பரை. அது இன்று வரைக்கும் அமெரிக்காவில் இப்படி நடந்ததான்றதை என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் அந்த பேப்பரை கீழே குனிஞ்சு எடுத்து என்னுடைய ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்தது. நான் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. நாம் வந்து விழறோம், சில நேரம் விழறோம், தள்ளி விடுறாங்க. வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் வெட்கம்.
ஏன் பண்ணாங்கன்றத பெருசா நான் ஒன்றும் கண்டுக்கல. இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் லேடியோட அதுதான் மனநிலை. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நிறைய சிறப்பான மேலாளர்களை நான் சந்திச்சிருக்கேன். இன்னும் கூட என்னுடைய சோஷியல் செக்யூரிட்டியில் அருமையான 55 வயசு மிக்க ஒரு டச்மேன் திரு எரிக். அந்த மாதிரி ஆளுங்களா கிட்டலாம் பணி செய்யும் போது ஒரு அடக்கம், இப்படித்தான் இருக்கணும், எல்லாரையும் மதிக்கிற ஒரு தன்மை, அந்த மாதிரி இருந்தா மனைவி ஒரு பக்கம் கிஃப்ட்னா கூட மேலாளர் கிடைக்குது, அதுக்கு மேல ஒரு கிஃப்ட். இது ரெண்டும் இருந்ததுன்னா ஒரு நரக வேதனை தான். அதில் நான் இன்னைக்கும் நினைக்கிறது பரவாயில்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நிறைய என்னுடைய தூக்கிவிட்ட மேலாளர்களை நான் நினைக்கிறேன். அதை தான் நான் வெள்ளை பேப்பர்ல கருப்பு கோடு மாதிரி பேப்பரை தான் நான் நினைக்கிறேன். மகேந்திரன். மகேந்திரன், உங்கள் ஒளி அளவு. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. புதிய விருந்தினராக வந்தாலும் அப்படியே மேலாளரில் மிகச்சிறந்த ஒரு மேலாளராக இருக்கின்ற மனைவியையும் சேர்த்து குறிப்பிட்டது இன்னும் சிறப்பு. எத்தனையோ மேலாளர்கள் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் ஒரு பொது மேலாளர். அருமை, மகிழ்ச்சி. நம்முடைய அடுத்த கேள்வி வித்யாலட்சுமி அவர்களுக்கு. வித்யாலட்சுமி அவர்களுக்கு, நீங்கள் ஒரு பல நூறு மாணவர்கள் முன்னாடி இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் மணிமேகலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் சொல்ல வருகின்ற மணிமேகலை என்பது பணம் செய்ய விரும்புகின்ற மணிமேகலை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மணி மேக் கலை அப்படின்ற வகையில் பணம் செய்ய விரும்பு என்றால் நீங்கள் பரிந்துரைக்கின்ற சில உத்திகள். நன்றி நெறியாளர் அவர்களே. சிறந்த மேடை பேச்சாளராக ஆக வேண்டும் என்று விழைந்துதான் நீங்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மணிமேகலை என்று தமிழையும் ஆங்கிலத்திலையும் இணைத்து கூறியுள்ளார். எனக்கு முன்னால் அமர்ந்துள்ள மாணவர்களை அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புரியும்படியாக அவர்கள் தமிழில் படித்த ஏதாவது ஒரு திருக்குறளோ அல்லது வேறு ஆத்திச்சூடியோ இருந்து புதிய ஆத்திச்சூடியிலோ இருந்து கொடுக்கலாம். புதிய ஆத்திச்சூடியில் பாரதியார் பணத்தினை பெருக்கு என்று சொல்வார். வள்ளுவரை பார்க்க போனால் செய்க பொருளை சிறுநர் செருக்கறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என்பார். அதாவது எதிரிகளை அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் எது என்று கேட்டால் அது பணம்தான். மேலும் அவர்களுக்கு தெரிந்த பழம் சொல்லலாம். பணம் இல்லாதவன் பிணம். தெரிந்த அவர்கள் மனதில் பதியும்படி அவர்கள் செயல்படுத்தும் வண்ணம் மனதில் நிலைக்கும் வண்ணம் சில உத்திகளை எடுத்து கூறலாம். அவர்கள் செலவு செய்யும் பொழுது யோசித்து இது தேவையா, முதலில் சேமிப்பு தொடங்கிவிட்டால் அதன் பின் அவர்களுக்கு ஒரு பழக்கம் வரும், மேலும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டலாம். முதலில் ஏதாவது ஒரு பெரிய பொருள் வாங்க வேண்டும் என்றால் இது இப்பொழுது வாங்கினால் சரியா அல்லது இதை தள்ளி போட்டு தள்ளுபடி விலையில் வாங்கினால் சரியா என்று சிந்திக்க வைக்கலாம். முதல் படியாக அப்படி செய்தால் அவர்கள் உடனே ஏதாவது பார்த்தால் உடனே வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தள்ளி போட்டு இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்று நினைத்து வாங்கும் அந்த எண்ணத்தை முதலில் விதைக்கலாம். அதன் பின் அவர்கள் படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு சென்று பணத்தை சேகரிக்கும் உருவாக்கும் பணியை அவர்களுக்கு செய்ய சொல்லி தூண்டிவிடலாம். நன்றி நெறியாளர் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே சில உத்திகள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இது சாப்பாட்டில் எனக்கு மிக பிடித்த ஒரு சாப்பாடு என்பது இந்த கலவையாக இந்த பிரசவ பேருக்காக காத்திருக்கின்ற பெண்கள் இருக்கும் பொழுது அங்கு போடுவார்கள் அல்லவா, கட்டு சோறு சாதம் அப்படின்ற மாதிரி. அங்கே கொஞ்சம் எலுமிச்சை சாதம், கொஞ்சம் அது போல வெவ்வேறு கலவையான சில தலைப்புகளில் தான் இன்று இருந்தது. எந்த ஒரு ஒருமுகமான ஒரு பார்வை இல்லாமல், ஆனால் ஒவ்வொருவருமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் இந்த ஒரு பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை ஆங்கிலத்தில் எலிவேட்டர் ஸ்பீச் என்று சொல்வார்கள். அது நமக்கு
கூறிய உடனே அங்கிருந்து தோன்றுகின்ற உங்களுடைய எண்ணத்தின் மிகுதியில் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறீர்கள், எப்படி அதை அந்த நேரத்தில் அதை ஒழுங்கு செய்கிறீர்கள், எப்படி படைக்கிறீர்கள் என்பதற்கான அருமையான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் அனைவருமே வென்றதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட நீங்கள் யார் பேசியதில் சிறப்பாக பேசியது, உங்கள் மனதை தொட்டவர் யார் என்பதை, உங்களுடைய பெயரை நீங்கள் தேர்வாளர்களிடம் அனுப்பலாம் தனி செய்தியாக. நன்றி. மீண்டும் செல்வேந்தருக்கு நன்றி. அருமையான தலைப்பு. நான் அந்த செய்க பொருளை சேர்க்கும் இகுதினர் கூறியதில் சொல்லலாம் என்று நினைத்தேன். அவர்கள் வித்யாலட்சுமி அவர்களே கூறிவிட்டார். அருமை. உங்களுடைய கேள்விகளும் அருமையாக இருந்தது. ஆனால் உங்கள் திருவாயால் ஒரு திருக்குறளை கேட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறோம். மகேந்திரன் அவர்களே, ஒரு திருக்குறளை கூற நேர கணக்கு சொல்லிவிடவும். நிச்சயமா நேர கணக்கு வித்யா அவர்கள் நேர கணக்கு கூறியவுடன் முதலில் பாக்யலட்சுமி 1 நிமிடம் 16 நொடிகளும், ஜெயபிரகாஷ் தம்புசாமி 1 நிமிடம் 44 நொடிகளும், பாலா தங்கவேலு 1 நிமிடம் 23 நொடிகளும், ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் 2 நிமிடம் 27 நொடிகளும், வித்யாலட்சுமி 2 நிமிடம் 19 நொடிகளும். இதுதான் இன்றைய உடனடி பேச்சுக்கான நேர கணக்கீட்டாளரின் அறிக்கை. உங்களுடைய வாக்குகளை தனி செய்தியாக யார் சிறந்த உடனடி பேச்சாளர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுடைய பெயரை எனக்கு தனி செய்தியாக அனுப்பவும். மகேந்திரன் அவர்களே, திருக்குறளை கேட்க நன்றி பேரன்பு பாலா. எனக்கு இந்த திருக்குறளை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். நீங்களே அதற்கென்று ஒரு வாய்ப்பு கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம் ஏனும் இன்பமும் ஏனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அது நம்ம வீட்டில் இருக்கிற திருவள்ளுவருக்கு பக்கத்திலேயே எழுதியிருக்கின்ற திருக்குறள். அதனால தினம் தினம் பார்க்கின்ற திருக்குறளும் கூட. நன்றி. நன்றி. அடுத்து நாம் செல்ல இருப்பது அடுத்த கட்டத்திற்கு. இது பொது மதிப்பீடு. இன்றைய பொது மதிப்பீட்டை செய்ய இருப்பவர் ஜெயபிரகாஷ் அவர்கள். ஜெயபிரகாஷ் தம்புசாமி அவர்கள். வாருங்கள் ஜெயபிரகாஷ் தம்புசாமி அவர்களே. நன்றி பாலா. செல்ல இப்பொழுது என்னுடைய பணி பொது மதிப்பீடு. பொது மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்ட பற்றி மதிப்பீடு செய்வதற்கான பணியாளரை அழைத்து அவரை மதிப்பீடு செய்ய அழைப்பேன். அது முடிந்தவுடன் இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளரை அழைத்து அவருடைய பணியை விளக்குமாறு அழைப்பேன். முதலில் நாம் அழைப்பது பாக்யலட்சுமி அவர்கள். வித்யாலட்சுமியின் தயாரிக்கப்பட்ட பேச்சை மதிப்பீடு செய்ய வாருங்கள். பாக்யலட்சுமி அவர்களே. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்றைய வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய விளைகிறேன். அவர் சீரிய செயல்பாட்டு தலைமைத்துவம் என்னும் பாதையில் சவாலே சமாளி என்னும் தலைப்பில் இன்று பேசினார். இது 2 கட்டமாக இந்த பேச்சு இருக்கும். இதில் முன்னோட்டமாக இன்றைய பேச்சினை வழங்கியுள்ளார். ஒரு பேச்சு போட்டியை அவர் எப்படி அணுகினார் என்றும் அதில் என்னென்ன சவால்களை சந்தித்தார் என்றும் ஒரு முன்னோட்டமாக இன்றைய பேச்சை கொடுத்தார். அவருடைய பேச்சில் எப்பொழுதும் போல நிறைய திருக்குறளை உவமையாக காட்டியுள்ளார். அது அவருடைய பாணி என்றே ஆகிவிட்டது. இன்னொன்று, அவர் தும்மினாலே திருக்குறள் வரும் என்று நினைக்கிறேன் இப்பொழுதெல்லாம். அந்த அளவுக்கு தேர்ந்த ஒரு சிறந்த பேச்சாளராக மாறிக்கொண்டு வருகிறார். மற்றபடி அவருடைய பேச்சு வழக்கில் எப்பொழுதும் போல ஆர்வம் தூண்டும் விதமாகவும் இருந்தது. அவையோரின் ஈர்ப்பு, அதாவது அவருடைய பேச்சு தொடங்கியது முதல் முடிவு வரை நம் பார்வையை அகற்ற முடியாதது போல கட்டி போட்டு வைத்திருந்தார். ஒரே ஒரு சிறு குறை, மெய்நிகர் மேடை என்பதால் நாம் எப்பொழுதும் சொல்வதுதான், மெய்நிகர் மெய்க்கு நிகர் அல்ல. அதனால் அவருடைய செய்கை குறுகிய அளவில் மட்டுமே தெரிந்தது. அதை தவிர வேறு ஒரு குறையும் நாம் அவரை சொல்ல இயலாது. அவருடைய செய்கைகள், அவையோர் பற்றிய விழிப்புணர்வு இருந்தது. இயல்பு நிறை சிறிதளவும் மாறாமல் பேசினார். ஆர்வமூட்டும் வகையில் பேசினார். நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னாலும் அவருடைய 2வது பேச்சை எப்பொழுது பேசுவார் என்னும் ஆர்வத்தை நமக்கு வழங்கியுள்ளார். கண்டிப்பாக இன்று விருந்தினராக வந்தவர் கூட அவருடைய 2வது பேச்சு எப்பொழுது என்று கேட்க வருவார் என்ற நம்பிக்கையை நமக்கு அளித்தார் என்றே சொல்ல வேண்டும்.
ஒரு என்ன அவர் செய்தாரோ அதை ஒரு முன்னோட்டமாக மிக அழகாக அருமையாக இப்பொழுதெல்லாம் ஒரு திரைப்படத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலே அதற்கான முன்னோட்டம் எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் பார்ப்போம். அந்த முன்னோட்டத்தை இவர் மிக சிறப்பாக வழங்கினார் இந்த அவையில் என்றுதான் நான் கூற விளைகிறேன். மிக்க நன்றி வித்யா அவர்களே. மெய்நிகர் மேடை பொது மதிப்பீட்டாளருக்கு நன்றி. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே, அருமையான மதிப்பீடு. விஜயலட்சுமியின் பேச்சு எப்படி இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். அதை சிறப்பாக மதிப்பீடு செய்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்து மகேந்திரன் அவர்களை நானே மதிப்பீடு செய்கிறேன். மகேந்திரன் இன்று அவருடைய தலைப்பு விளைநிலமும் விளைச்சலும் என்ற தலைப்பில் பேசினார். ஊக்கப்படுத்துதல் என்ற கருத்தில் முதலில் விளைநிலமும் விளைச்சலும் என்ற தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு அந்த காலத்து அகில இந்திய வானொலி தான் ஞாபகம் வந்துவிட்டது. காலையில் 6:30 மணிக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் தழைக்க தழைக்க மகிழ்வார்கள் யாவரும் என்ற பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த காலத்தில் அகில இந்திய வானொலி காலையில் 6 மணி அப்பா எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டவுடன் நமக்கு இந்த தெய்வீக பாடல்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி வயலும் வாழ்வும் போன்ற பாடல்கள் வரும். அதுதான் முதலில் ஞாபகம் வந்தது. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அவர் பேசிய கருத்தும் மிகவும் ஒத்து போவதாக இருந்தது. நான் அதை எதிர்பார்க்கவில்லை. இதைத்தான் அவர் சொல்லப் போகிறார் என்று நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் பேசிய விதம், அந்த தலைப்பை அவர் சொல்ல வந்த கருத்துக்கோடு பொருத்தி பேசியது மிக அருமை. விளைநிலம் என்பது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையின் நெறிமுறை மற்றும் திட்டமிடல் ஆகிய பற்றி சொல்லிட்டு, விளைச்சல் என்பது நமக்கு கிடைக்கும் அறுவடை. அதாவது ஆங்கிலத்தில் டெலிவரி என்று சொல்வார்கள். டெலிவரி, ஃபைனல் அவுட்புட் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி அந்த விடயங்களை பற்றி பொருத்தி பேசினார். மிக அருமையாக இருந்தது. மிகவும் ரசித்து கொண்டிருந்தேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பும் உங்கள் கருத்தும் சரியாக பொருந்தியது. நீங்கள் கட்டமைத்த விடயங்கள் மிக அருமை மகேந்திரன் அவர்களே. நீங்கள் இவற்றை மேம்படுத்தலாம் என்று கூறினால் எதுவுமில்லை என்று சொல்வேன். நீங்கள் உங்களுடனே எதில் போட்டி போட்டுக்கொள்ளலாம் என்று கேட்டால், உங்களுடைய தமிழின் ஆளுமையிலும் நீங்கள் வெளிக்கொண்ட விதத்திலும் நீங்கள் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள். அருமையாக பேசினீர்கள். அதாவது பேச்சை வெளிக்கொண்ட விதம், அதாவது டயலாக் டெலிவரி என்று ஆங்கிலம் சொல்வார்கள், அதில் சிறப்பாக செயல்பட்டீர்கள். இன்னும் நீங்கள் மேம்படுத்தி அதில் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள். பேச்சில் வாய்மொழியில் தெளிவு இருந்தது. எளிதில் புரிந்து கொள்ளும் அளவில் இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம் என்பது நான் அவ்வளவாக கவனிக்கவில்லை. பெரும்பாலும் மகேந்திரன் பேச வந்தார் என்று ஏதோ அவசர அவசரமாக வருவார், பேசிவிட்டு போவார். இன்று உண்மையிலேயே தயாரிக்கப்பட்ட பேச்சு, தயாரித்து தான் பேசினார் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவு மிகச் சரியாக இருந்தது. அருமை. விழித்தொடர்பு அனைவரையும் விழித்தொடர்பு திறம்பட இருந்தது. சைகைகள் ஒன்றும் நான் கவனிக்கவில்லை. அவையோர் பற்ற விழிப்புணர்வு அருமையாக இருந்தது. அவையோரின் ஈடுபாடு, தேவைகள் பற்றிய விழிப்புணர்வை அருமையாக வெளிப்படுத்தினீர்கள். இயல்பாக இருந்தது உங்கள் பேச்சு. ஆர்வமூட்டும் வகையிலும் இருந்தது. நானும் ஒவ்வொரு முறையும் அவருடைய பேச்சை கேட்கும்போது எதில் தொடர்புபடுத்துகிறார் அவருடைய தலைப்பை என்று கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தேன். அருமையாக அதை கோர்வையாக கட்டமைத்து பேசினார். மிக அருமை. தலைப்பை ஒட்டிய பேச்சாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி மகேந்திரன் அவர்களே. இத்துடன் தயாரிக்கப்பட்ட பேச்சின் பின்னூட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அடுத்து நாம் அழைப்பது நேர கணக்கீடு சொல்லிவிடலாம். நேர கணக்கீடு. வித்யாலட்சுமி அவர்களே, நேர கணக்கீடை குறிப்பிடுங்கள். என்னுடைய இணைய தொடர்பு விட்டு முடியவில்லை, ஆனாலும் 3 நிமிடங்கள் என்று எடுத்துக்கொள்கிறேன். பாக்யலட்சுமிக்கு 2 நிமிடங்கள் 26 நொடிகள். 2 பேருமே வாக்குக்கு தகுதி பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். நான் பேசுவது கேட்கின்றதா? கேட்கிறது. நன்றி, நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இணைய தொடர்பு விட்டு விட்டு வந்தாலும் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்தீர்கள் என்று சொல்ல வேண்டும். உங்கள் கூறிய நேர கணக்கீடு எங்களுக்கு வந்துவிட்டது. மிக்க நன்றி. நன்றி நெறியாளர் அவர்கள்.
நன்றி உங்களுடைய நெறியாளர் அவர்கள். வாக்குகளை எனக்கு தனிச்செய்தியாக அனுப்பவும். சிறந்த பின்னூட்டம் அளித்தவரின் யார் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்று. நன்றி. முதலில் பின்னூட்டத்தை அளித்து விடுவோம். வாக்குகளை அளித்து விடுவோம், அதுதான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரும் வாக்கை செலுத்திவிட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்கிறேன். அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இன்றைய நெறியாள் இன்றைய பொது மதிப்பீட்டில் அடுத்த பகுதி இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீடு. திரு பாலா தங்கவேல் அவர்களே, பாருங்கள். மீண்டும் சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். இன்று யார் என்னென்ன சொல்லை விழைதல் என்ற சொல்லை யார் உபயோகித்தார், எத்தனை முறை உபயோகித்தார் என்பதை கூறிவிடுகிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் ஒரு முறையும், பாகியலட்சுமி அவர்கள் 2 முறையும், ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 முறையும், மகேந்திரன் அவர்கள் 4 முறையும் உபயோகித்திருந்தார்கள். இது விளைந்தல் என்ற சொல்லில் நான் கொடுத்த சொல்லை யார் உபயோகப்படுத்தினார். ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் உபயோகித்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உபயோகித்திருந்தால் தயவுசெய்து கூறவும். அடுத்து உபரிச்சொல் கூறிவிட்டு என் இலக்கண பின்னோட்டத்தை கொடுக்கிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் உபரிச்சொல் எதுவும் உபயோகப்படுத்தவில்லை. பாகியலட்சுமி அவர்கள் 4 முறை இரண்டையும் சேர்த்து உபயோகப்படுத்தியிருந்தார். ஜெயபிரகாஷ் அவர்கள் 15 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தியிருந்தார். மகேந்திரன் அவர்கள் என்பதை 1 முறையும், அப்படின்னா என்பதை தேவையில்லாத ஒரு இடத்தில் 1 முறையும், ஒரு என்ற சொல்லை தேவையில்லாத இடத்தில் 1 முறையும் உபயோகப்படுத்தியிருந்தார். ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிக ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தியிருந்தார். இப்பொழுது என்னுடைய இலக்கண குறிப்புக்கு வருகிறேன். இலக்கணம் முதலில் நல்லவற்றை கூறிவிட்டு பிறகு தேவையில்லாததை கூறலாம். வித்யாலட்சுமி அவர்கள் பல புதிய சொற்களை உபயோகித்தார். புதிய சொற்கள் என்று சொல்ல முடியாது, நாம் கேட்காத பல சொற்கள். மண்டல இயக்குனர், பகுதி இயக்குனர், குறிக்கோள், மேற்கோள், துணை நாட வேண்டி இருக்கிறது. அந்த நாடுதல், நாடி என்ற சொல் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தல். அந்த சொல் அதிகம் நாம் உபயோகப்படுத்துவதே இல்லை. அதை துணை நாட வேண்டி இருக்கிறது என்று உபயோகப்படுத்தியிருந்தார். அடுத்து மகேந்திரன் அவர்களை அறுவடை, அவர் தலைப்பதை எடுத்ததனால் அந்த சொல் வந்துவிட்டது என்ற தகவமைத்து என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தினார். கருத்தை வென்றெடுப்பது என்ற ஒரு சொல்லாடலை உபயோகப்படுத்தியிருந்தார். நன்றாக இருந்தது. இதெல்லாம் சிறந்த சொற்கள் அல்லது சிறந்த சொற்றொடர்களாக நான் நினைக்கிறேன். அடுத்து பிழைக்கு வருவோம். பாகியலட்சுமி அவர்கள் அழகாக என்பதை அழகாக என்று கூறினார். தமிழுக்கு சிறப்பே, தமிழுக்கு அழகே ழகரம், அழகையே அழகாக ஆக்கிவிட்டார். அழகு என்றால் பறவைகளுக்கு இருக்கும் வாய்ப்பகுதி, பெக் என்று சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து ஜெயபிரகாஷ் அவர்கள் டெலிவரி, ஃபைனல் அவுட்புட் என்ற ஆங்கில சொல்லை உபயோகப்படுத்தியிருந்தார். சொல்ல மறந்துவிட்டேன். ஒரு மகேந்திரன் அவர்களுக்கு தமிழில் அத்து சாரியை என்பது மிகவும் முக்கியமானது. ஏன்னா மகர ஈற்று சொற்கள் அப்படின்னு வரும் பொழுது அத்து சாரியை அதிகமாக வரும். இந்த அத்து சாரியைக்கு ஒரு சிறந்த உதாரணம் எனக்கு வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு கிடைச்சது உங்களால். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தடங்களை விட்டு என்று சொல்லீர்கள். நீங்கள் சொன்ன தடத்தை விட்டுவிட்டா, அல்லது அந்த தடங்கள் இடையூறு, அந்த தடங்களை விட்டுவிட்டா, இனிமேல் என் மாணவர்களுக்கு அத்துசாரியை ஏன் முக்கியம் என்பதை நான் தெளிவாக விளக்குவேன். அதை நீங்கள் தடத்தை விட்டுவிட்டு என்று சொல்லியிருக்க வேண்டும். தடங்களைன்றது தவறு கிடையாது. ஆனால் புரிந்து, நாம் பேசுவது நாம் பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக இல்லை. நாம் சொல்லுகிற ஒரு சொல், நாம் என்ன சொல்ல வரும் பொருள் அடுத்தவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான். அடுத்தவர்கள் எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பார்களா? மனநிலையில், அறிவு மட்டம் ஒரே மாதிரி இருக்குமான்னா இருக்காது. தடங்களை விட்டு என்று சொன்னது இங்கு இரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம். தமிழில் உள்ள சிறந்த இதுவும் அதுதான், தவறு அதிகம் நிகழக்கூடியதும் அதுதான். அதனால் தடத்தை விட்டு சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல உதாரணம் கிடைத்தது, அத்துசாரியை எப்படி விளக்க வேண்டும் என்று. நன்றி. அடுத்து நம்ம திரும்ப ஒரு எல்லாரும் செய்கிற ஒரு பிழை, நம்மளுடைய என்கிறோம். அதை நம்முடைய என்று கூறினால் நன்றாக இருக்கும். அடுத்து சில சொற்கள், தூய தமிழ் சொற்கள் நம்
சொல்வேந்தர் மன்றத்தில் சொல்லி இருக்கிறோம். சில வடமொழி சொற்கள் தமிழாகவே மாறிவிட்ட காரணத்தினால் அது பிழையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் நாம் தெரிந்து கூறினால் பின்னால் பேச வருபவர்கள் அந்த சொல்லை உபயோகப்படுத்துவார்கள். தயார் என்பதற்கு ஆயத்தம் என்ற சொல்லை உபயோகப்படுத்தலாம். எல்லாம் நான் நினைத்தது. மீண்டும் கத்துக் கொடுக்கிறதுக்கு பதிலாக கற்றுக் கொடுத்தல் என்று உபயோகித்தால் நன்றாக இருக்கும். இதெல்லாம் தான் சொல்ல வருவது. இதை தவிர நான் பெரிதாக எதுவும் இலக்கண பிழை நான் காணவில்லை. நம்முடைய பேச்சு அல்லது இலக்கணம் மிகவும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நம்முடைய நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். அதுதான் உண்மை. நன்றி. நன்றி பாலா தங்கவேலு அவர்களே. மிகவும் அருமையாக கூர்மையாக கவனித்து ஒவ்வொருவரும் நம்முடைய பேச்சில் மேம்பட வேண்டும் என்பதற்காக அருமையாக உங்களுடைய மதிப்பீடுகளை கொடுத்தீர்கள். உபரிச்சல் மற்றும் இலக்கண மதிப்பீடுகள் மிகவும் அருமை. அனைவரும் இதை ஆராய்ந்து அவருடைய பேச்சில் திறம்பட செயல்படுவோம் என்று நம்புவோமாக. இன்றைய கூட்டம், இன்றைய மதிப்பீடு சிறப்பாக நடைபெற்றது. தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கட்டும், பேசிய வித்யாலட்சுமியும் சரி, மகேந்திரனும் சரி அருமையாக பேசினார்கள். எடுத்துக்கொண்ட தலைப்பில் மிக திறம்பட செயல்பட்டார்கள். மற்றும் உடனடி பேச்சை நெறியாள்கை செய்த மகேந்திரன் அவர்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்டு அருமையாக கேட்டு நம்மளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். மிக அருமை. இத்துடன் இந்த மதிப்பீட்டாளர் பொது மதிப்பீடு முடிகிறது. நன்றி. பாலா தங்கவேலு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பை நான் தான் வழங்க வேண்டி இருப்பதால் ஒவ்வொருவருடைய சிறந்த பேச்சாளர் யார், உடனடி பேச்சாளர் யார், பின்னூட்டம் கொடுத்தவர் யார் என்பதை கூறிவிடுகிறேன். சிறந்த வாக்குகளின் அடிப்படையில் சிறந்த பேச்சாளராக தெரிந்தெடுக்கப்பட்டவர் மகேந்திரன் அவர்கள், வாழ்த்துக்கள். சிறந்த உடனடி பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வாழ்த்துக்கள். சிறந்த பின்னூட்டம் அளிப்பவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாக்யலட்சுமி அவர்கள், வாழ்த்துக்கள். இன்றைய கூட்டம் மிக அருமையாக நடந்தது. இப்பொழுது கூட்டத்தை தலைவர் ஜெயபிரகாஷ் தம்புசாமி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாலா அவர்களே. இன்றைய கூட்டம் இனிதாக நடைபெற்றது. நம்முடைய விருந்தினர் அவர்களிடம் அவருடைய கருத்தை கேட்போம். ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இன்றைய கூட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து. மிகவும் நன்றாக இருந்தது திரு தம்புசாமி. ஒரு முறையும் வரணும்னு எதிர்பார்க்கறது, ஆனா அந்த ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி லேம் எக்ஸ்கியூஸ், எனக்கு இன்னொரு மீட்டிங் இதே டைம்ல இருந்தாலும் இன்னைக்கு முயற்சி எடுப்போம். அந்த மகிழ்ச்சி. மிகவும் ஒரு கூர்ந்த தமிழ் தேர்ந்த இது பார்க்கறது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இருந்தாலும் வருவதற்கு முயற்சி பண்றேன். நன்றி தம்புசாமி. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் நானும் அவரும் ஒரே தமிழ் பள்ளியில் செயற்குழுவில் இருக்கிறோம். அவர் துணைத் தலைவராக இருக்கிறார். நான் இங்கும் பொருளாளராக இருக்கிறேன். பள்ளியிலும் நாங்கள் செயற்குழுவில் இருப்பதால் இருவரும் இருப்பதால் இன்று பலமுறை அவரை கேட்டுக்கொண்டேன், கூட்டத்திற்கு வாருங்கள் என்று. இன்று நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களே. எங்களுடைய மன்றத்தில் சேர்ந்து பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறோம். இத்துடன் இந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன். வேற எதுவும் கருத்து இருக்கா அதற்கு முன்? நிச்சயமா இதை குறிப்பிட்டே ஆகணும். பாலா தங்கவேலுடைய அந்த இலக்கண மதிப்புரைங்க மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு முறையுமே நிச்சயமா வர்றவங்க ஏதாவது ஒன்று புதிதாக கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு மிக நேர்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு செட்டிங் த ரோல் மாடல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிறப்பு. அதே மாதிரி அவரே அந்த பணியை செய்து கொண்டிருக்க இல்லாமல் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்று நினைக்கிறேன். அதுதான் அவரும் எதிர்பார்க்கிறார். அனைவரும் எடுத்துக்கொண்டு என்னுடைய கருத்தை எனக்கு வழிகாட்டுதல் அடுத்தவர்கள் கருத்தும் எனக்கு வந்தால் நன்றாக இருக்கும். ஆமா, அவருடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு மற்றவர்களும் அந்த பணியை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். நன்றி. இத்துடன் கூட்டத்தை நிறைவு செய்கிறேன்.
ஆமா, நிறுத்தி விடுகிறேன். ஒளிப்பதிவை நிறுத்தி விடுகிறேன்.